மனைவியின் மகிமை. ஈசாக்கு சாராய்க்கு ஒரே மகன். பொதுவாகவே அன்னையருக்கு மகன்கள் மீது அதீத பாசம் இருக்கும். அதிலும் சாராய் ஈசாக்கு, இந்த தாய்க்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு வித்தியாசமானது. ஏனென்று கேட்டால், சாராய்க்கு வெகு நாட்களாக வயதான காலம் வரை குழந்தைகளே இல்லை. கடவுள் கிருபையால் கிடைத்த ஒரே மகன் ஈசாக்கு. அப்படி என்றால் எந்த அளவிற்கு சாரா தன் மகன் ஈசாக்கின் மீது பாசத்தை கொட்டி வளர்த்திருப்பார் என்பது நாம் சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்டவர் திடீரென்று காலமாகி விடுகின்றார். அப்படி காலமானால் தாயின் பாசத்திற்கு ஈசாக்கு எந்த அளவிற்கு ஏங்கி இருப்பார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி அவர் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுதுதான் அவரது தந்தையான ஆபிரகாம் அவருக்கு ஒரு திருமணம் நடத்தி வைக்கின்றார். அவருக்கு வாக்கப்பட்டு வந்தவர் தான் ரெபேக்கா. அந்த ரெபேக்கா எந்த அளவிற்கு நல்ல மனைவியாக இருந்தார் என்பதுதான் இங்கு பேசப்பட வேண்டிய ஒரு பொருள். அவர் ஒரு நல்ல மனையாளாக இருந்தார். அந்த மனைவியின் மகிமையை ஈசாக்கு நன்கு உணர்ந்து கொண்டார் என்பதை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் காண்கின்றோம். எங்கு என்று கேட்டால், வாசகத்தின் கடைசி வசனத்தை பார்க்கின்ற பொழுது, தாயின் மறைவுக்கு பின் ஈசாக்கு ஆறுதல் அடைந்தார் என்ற ஒரு வசனம் வருகின்றது. அப்படி என்றால், தாயின் மரணத்தை கூட, அந்த துக்க மனவேதனையை கூட தணிக்கின்ற அளவுக்கு ரெபேக்கா என்ற மனைவி ஈசாக்கின் மீது எந்த அளவிற்கு அன்பு செலுத்தி இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனைவியின் மகிமை. இந்த மகிமையை கடவுள் திருமணத்தின் வாயிலாக ஏற்படுத்தி தருகின்றார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? கணவனோ மனைவியோ யார் தம்பதியர்களில் துக்கமாக இருந்தாலும் கூட அந்த துக்கத்தை போக்க வல்ல மகிமையை அவரது வாழ்க்கை துணைவர் கொண்டிருக்க வேண்டும். கணவன் துக்கமாக இருந்தால் மனைவி ஆறுதல் தர வேண்டும். மனைவி துக்கமாக இருந்தால் கணவன் ஆறுதல் தர வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவரது மகிமை ஒருவருக்கு விளங்கும். அதைத்தான் ரெபேக்கா இன்று நமக்கு மனைவியின் ஸ்தானத்திலிருந்து சொல்லித் தருகின்றார். உணர்ந்து கொண்டவர்களாய் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் மகிமை மிகுந்தவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ரெபேக்காவை